வணக்கம். நான் தான் உங்கள் தென்காசி ரேவதி. இது என்னடா இவ்வளோ மழை அடிச்சு கொளுத்துது? நம்ம தென்காசியிலையா? இல்லையே, தென்காசி சைடு இப்படி ஒண்ணும் மழை இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது தென்காசி இல்லைங்க, இது கண்ணூர். நான் கண்ணூர்ல தான் இருக்கிறேன். கண்ணூர்ல மழை நல்லா அடிச்சு கொளுத்த தொடங்கிருச்சுங்க. இன்னையில இருந்து ஒன்றும் இல்லை, மே பகுதியில இருந்தே மழை நல்லா பெய்ய தொடங்கிருச்சு. இப்போ எங்கள் ஊர் கண்ணூரில் வந்துட்டு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. அப்படின்னா பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு. ஓகேங்களா, பசங்கள்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்தது கரெக்டாக போச்சுங்க. ஏன்னா காலையில இருந்தே நல்ல மழைங்க. காலையில தொடங்கின மழை இன்னும் விட்டபாடு இல்லை. ஆனால் பரவாயில்ல, காலையில பெஞ்சது காட்டிலும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்படி வீட்டுக்கு முன்னாடி தண்ணி வர்றத பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியுமா? அதெல்லாம் நம்மளால அமைதியா இருக்க முடியாது கண்டிப்பா. அதனாலதாங்க அப்படியே பாகுபலி மாதிரி உடனே நான் தண்ணியில இறங்கி ஒரு ரெயின் கோட்டை எடுத்து போட்டாச்சு. அரணேட்ட வீட்டுல இருந்தாங்கன்னா நம்மளை வெளியில விட மாட்டாங்க. முள்ளையே இரு, நீ வீட்டிலேயே இருன்னு சொல்லிட்டு அவங்கதான் தண்ணியில இறங்கி ஏதாவது அடைச்சு கிடச்சு எங்கனே இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல வேலை இன்னைக்கு வந்துட்டு நம்ம அருணேட்டை வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அதனால நான் ரொம்ப ஜாலியா இன்னைக்கு தண்ணியில இறங்கியாச்சு. இங்க பாருங்க, இந்த போலு பசங்க விளையாடுற போலு தண்ணியில அதுவும் அடிச்சுட்டு வந்துருச்சு. பின்ன நல்லா காற்று மழை இருந்ததுனால அந்த பப்பாளி செடி அது உடைஞ்சிருச்சுங்க. அதை பார்த்தீங்களா எவ்வளோ காய் இருக்குன்னு. அந்த மரமும் சேர்ந்து விழுந்துருச்சு. இனி அந்த காயை மட்டும் பறிச்சு வைக்க வேண்டியதுதான். இதாங்க நாங்கள் வச்சிருக்க அந்த மஞ்சள் செடி தோட்டம். அது ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த மழை டயத்தை கணக்கு பண்ணி தான் அருணேட்டை அந்த மஞ்சள் செடியெல்லாம் நட்டு வைப்பாங்க. நல்லா தை மாதம் வரும்போதெல்லாம் சூப்பராக நமக்கு மஞ்சள் நிறைய கிடைக்குங்க. அதாவது மஞ்சள் குழம்புக்கு தேவையான மஞ்சள் போடுறதுக்கு நாங்கள் கடையிலெல்லாம் மஞ்சள் வாங்குறது இல்லை. இப்படி நம்ம வீட்டுக்கு பின்னாடியே மஞ்சள் செடி வளர்த்து அதையே நாங்கள் நல்லா பறித்து உணர வச்சு காய வைப்போம்ல, காய வச்சுட்டு பொடிச்சிட்டு வீட்டுக்கே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுவோம். மஞ்சள் ஒன்று நாங்கள் வெளியில் வாங்குறதில்ல. நம்ம அவசியத்துக்கு நம்மளோட தோட்டத்துல இருந்தே நமக்கு மஞ்சள் கிடச்சிக்கிடும். சரி, இந்த சைடு எங்கேயாவது அடைச்சிருக்கான்னு பார்த்தேன். இந்த சைடு ஒன்றும் அடைச்ச மாதிரி தெரியலை. நம்ம காம்பவுண்டுக்கு அங்கிட்டு வந்துட்டு இந்த வேஸ்ட்டு ஏதாவது இந்த கவர் பேப்பர்ஸ் எந்தெங்களும் வந்து அடைச்சி கிடக்குன்ட்டு அந்த சைடாக காம்பவுண்டுக்கு வெளியிலையா பார்க்கும்போது ஏற்கனவே அங்கே லைட்டாக அடைச்ச மாதிரி தான் தெரிஞ்சுது. சரி அப்படின்ட்டு என்னோட பையன்கிட்ட நம்ம வெளியில் போயிட்டு தான்மா க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பியாச்சு. வெளியில் ஏதாவது அடப்பு இருக்கும், சரி எடுத்து விடுவோமேன்னு நம்ம போனால் பசங்களோட சைக்கிள் கீழே நிற்கி தண்ணிக்குள்ள தண்ணியில். அதாவது இங்கே 6 மாதத்துக்கிட்ட நல்லோன்னு மழை பெய்துக்கிட்டே இருக்கிறதுனாலங்க நம்ம சைக்கிளாக இருந்தாலும் சரி, பைக்கு, ஓட்டோ, எந்த சாதனமும் நம்ம வீட்டில் வந்துட்டு வேகம் துருப்பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. அதான் சரி அப்படின்ட்டு தண்ணியில் இருந்ததை எடுத்து நம்ம வீட்டு கோணாயி மேலே நிப்பாட்டிட்டு நல்லா ஜாலியாக வெளியில் கிளம்பிட்டேன். ஓகேங்களா, உண்மைக்குமே செம ஹாப்பிங்க இந்த மலையில் நடந்து போகிறது. அதுவும் அந்த ரெயின் கோட்டையும் போட்டுக்கிட்டு அந்த மலையில் நடக்கிறதே சூப்பராக இருக்குங்க. நான் வந்துட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போ என்னையும் சரி அக்காவையும் சரி அம்மா வந்துட்டு மலையில வெளியில விடவே மாட்டாங்க. ஆனா நான் என்ன செய்வேன்னா, எங்க அப்பா சைக்கிள் கடை தான் வச்சிருந்தாங்க. சைக்கிள் நானும் அம்மா கடையில இருந்துட்டு வீட்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு வரணும், அப்பா கூப்பிட்டாங்கல்ல, இவ்வளோ நேரம் வர சொன்னாங்கல்ல, நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு மலைக்குள்ள கொடையை எடுத்துட்டு ஓடுவேன். கொடை இல்லாம போக முடியாது நம்ம வீட்டுல. நான் கொடையை எடுத்துட்டு ஓடுவேன். மழைன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க. ஆனா நான் இப்ப வந்து இருக்க ஏரியாவே பொழுதன்னைக்கு மழை பெய்யுற ஒரு ஏரியாவே இருக்குங்க. அது உண்மைக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அளவுக்கு மீறி மழை பெஞ்சாதான் நம்மளால தாங்க முடியாது. ஓகேங்களா, சரி இது வந்துட்டு நம்ம வீட்டுக்கு சைடில் உள்ளது. நம்ம வீட்டு முன்னாடி இப்போ தண்ணி தேங்கி கிடக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இந்த சைடாக தான் இப்போ வெளியில் வரணும். ஆனால் இப்போ இங்கே வந்து ஏதோ இந்த செடிகள் இதெல்லாம் அடைச்சி கிடக்க மாதிரி இருக்கு. அதான் சரி லைட்டாக அந்த மண் வெட்டிட்டு கொத்தி விட்டு பார்ப்போன்னு பார்த்தேன். என்ன இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைடில் தான் ஆறு மாதிரி போகுது பாருங்கங்க. ஓகேங்களா, இதான் நம்ம வீட்டில் அங்கே முன்னாடி தேங்கியிருக்க பேக்கில் தேங்கியிருக்க தண்ணி எல்லாம் இது வழியாக தான் வரும். அந்த சைடு யாரோ மரத்தை வெட்டி போட்டிருக்காங்கங்க. என்ன செய்ய, சரி நம்மளால முடிஞ்ச அளவு இப்போதைக்கு அந்த மரத்தை பிடிச்சு நம்மளால இழுக்க முடியாது. அதனால லைட்டாக அந்த சைடு மண் வெட்டிட்டு கொத்தி இழுத்துருவோன்னு சொல்லிட்டு
நேராக களத்தில் இறங்கிருவோன்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஆனாலும் கொஞ்சம் பயங்க, சுற்றி செடி கொடி எல்லாம் இருக்கு. எனக்கு நான் பொதுவாகவே பாம்புன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸ்னேக் பாபு உள்ளே இருப்பாங்களான்னு கொஞ்சம் பயந்து பயந்து தான் போனேன். பின்னையும் ஒன்றும் அங்கோட்டும் இங்கிட்டும் ஒன்றும் அது போல் ஒரு அறிகுறி தெரியலை. அதனால் சரின்னு கொஞ்சம் தைரியமாக இறங்கியாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டு தான் வேலையை தொடங்கினேன். பின்ன லைட்டாக அப்படியே இழுத்து விட்டாச்சுங்க. இதான் எப்படி வேலை எப்படி நடக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய மண்வெட்டி, என்னோட ஹைட்டை காட்டிலும் பெருசு மாதிரி இருக்குங்க. நல்ல பெரிய ஒரு மண்வெட்டி தான். சரி, இப்போ வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலை பார்க்கும்போது நம்ம பேசக்கூடாது, அதனால சைலண்டாக வேலையை பார்ப்போம். ஓகே, பாருங்க. என்ன செய்யணும் எனக்கே தெரியல. எங்க வெட்டி விட, எங்க எப்படி எங்க வெட்டினா தண்ணி போகுங்கிற ஒரு இது இல்லை. எப்படியோ அங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டி விட்டு பரவாயில்ல. ஆனா அந்த இப்போ கொத்துறேன் பாருங்க, பாத்தீங்களா? அந்த இடத்துல குத்தி விடும்போது தண்ணி கொஞ்சம் வேகம் போக ஆரம்பிச்சது. பின்னையும் மழை பெய்யுற நேரம் தாங்க அப்படி தண்ணி கொஞ்சம் வீட்டு முன்னாடி பெருகும். மழை கொஞ்சம் நின்றுட்டாலும் தண்ணியெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த சைடு இருந்தே தண்ணியெல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிடும். அதனால அவ்வளோ ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இருந்தாலும் தற்போதைய கண்டிஷன் இப்போ மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால லைட்டா கொஞ்சம் தண்ணி வெளியில போனா பிரச்சனை இருக்காதுங்கிறதுனால தோண்டி விட வந்தாச்சு. ஒரு வழியா அதான் தண்ணியெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டுங்க. அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஓகே, எப்படியோ ஒரு வழியா வெற்றிகரமாக நம்ம நினைச்ச வேலை முடிஞ்சிருச்சு. சரின்னு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பணும். என்னப்பா, இந்த காய் யாருக்காவது தெரியுமாங்க? இது வந்துட்டு நம்ம ஒரு சைடு பேஷன் ஃப்ரூட்டுமாங்க. இப்போ இது கொஞ்சம் காயாக தான் கிடக்கு. பழுத்ததுன்னா நல்லா எல்லோ கலர் ஆகும், நல்லா மஞ்சள் கலர் ஆகும். ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இல்லை வந்துட்டு விதைகளாக தான் இருக்கும், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விதைகளாக தான் இருக்கும். இது ஒரு லெமன் இதெல்லாம் மிக்ஸ் ஆக்கி கொஞ்சம் சீனி போட்டு குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் அப்படிம்பாங்க. இது வந்து நம்ம வீட்டு முல்லை செடி. முல்லெல்லாம் முல்லைப்பூ மல்லிப்பூ எல்லாம் ஒருபாடு நம்ம வீட்டில் இப்போ மழை பெய்த சமயங்களில் தான் நல்லா நிறைய பூத்துது. மழை சமயம் மட்டும்தாங்க பூக்கும். அது ஒரு மாதம் நல்லா பூ கிடைக்கும். பின்ன அவ்வளோதான். அவ்வளோதான், வெளியில் நம்ம செஞ்ச வேலை இதோட போதும். ஓகே, இனி நம்ம அமைதியாக வீட்டுக்குள்ளே வர்றதா நமக்கு நல்லது. அதனால் ஃபினிஷ் பண்ணியாச்சு. மழை பெய்யுது, வீட்டுக்கு முன்னாடி தண்ணி பெருகி கிடக்குன்னு நமக்கு தாங்க கவலை. ஆனால் பசங்களை பார்த்தீங்கன்னா உட்காந்து போட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தோணியா கப்பல் விட தொடங்கிட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் கப்பல் விடுவீங்களான்னு சொல்லிட்டு நானும் உடனே ஒரு பேப்பர் எடுத்துட்டு உடனே கப்பல் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. நமக்கும் கப்பல் செய்ய தெரியும் நாங்க. அதான் சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கப்பல் தான். சின்ன பிள்ளையில எனக்கு செய்ய தெரிஞ்ச ஒரே கப்பல் இதாங்க. எல்லாரும் கத்தி கப்பல் என்னெல்லாமோ சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. அந்த ஒரு கப்பல் தான் செய்வேன். அப்போ அந்த ஒரு கப்பல் மட்டும் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டாக நான் தான் உள்காடனம் செஞ்சது. ஓகேங்களா? போயிட்டு தண்ணியில் போயிட்டு ஃபஸ்ட்டாக நான் தாங்க தண்ணியில், அதான் தெரியுதா, ஃபஸ்ட்டு நான் விட்ட கப்பலில் தான். அடுத்து நம்ம பசங்க ஒரு 2 பேர் போயிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து கப்பல் செஞ்சது அவங்க போயிட்டு விட்டாங்க. பரவாயில்ல. ஆனால் என்னோட கப்பல் வந்துட்டு கரை ஒதுங்கின மாதிரியே நின்றுச்சு. அவங்களோட கப்பல்லாம் ஸ்பீடு அங்கே வர போயிடுச்சு. பின்ன மறுபடியும் அதோட அவங்க ஃபினிஷ் பண்ணலை. இன்னும் மறுபடியும் நிறைய கப்பல் செய்யணும்னு உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்கங்க. என்ன செய்ய, எல்லாருக்கும் வீட்டு முன்னாடி தண்ணி இப்படி பெருகுதேன்னு கவலை. இவங்களுக்கு கப்பல் கவலையாக இருக்கு. அதான் அது போகிற சைஸை பாரு. ஆனால் அதான் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. அதான் ஏன் போட்ட என்னடா கரை ஒதுங்கிருச்சு. எப்போட அடிப்போ சிவர்ஜி எங்க போட்ட பாத்தியா? என்னது மாமா? இல்லைங்க போட்டு